இலங்கையில இந்த மாதம் ஒரு முன்னாள் ஜனாதிபதியோ அவருடைய மனைவியோ சிறை செல்வார்கள் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா சொல்லியிருக்கிறார். இந்த மாதம் மே மாதத்துல 1000 வழக்கு விசாரணைகள் இடம்பெற போகுது. அதுல ஒரு முக்கியமான தீர்ப்பும் வழங்கப்பட போகுது. இது தொடர்பில் பரம்பரை ஜனாதிபதிகளோ இல்ல பரம்பரை பிரதமர்களோ யாரென்றாலும் சிக்கி இருக்கலாம் என்று பல முக்கியமான விடயங்களை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா வெளியிட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாம நேற்றைக்கு முன்தினம் இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் வழக்கு விசாரணைகள் தொடர்பில் மைத்ரிபால சிறிசேனவுடைய அரசாங்கம் ஆட்சியில் இருக்கும்போது அப்ப பாதுகாப்பு செயலாளராக இருந்திருக்கக்கூடிய இந்த ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ நீதிமன்றத்தில் முன்னிலையாக இருந்தவர். இங்க வச்சு ஏப்ரல் 21ஆம் திகதி இந்த குண்டு தாக்குதல் நடைபெறுது. ஆனா ஏப்ரல் 17ஆம் திகதியே இந்த மைத்ரிபால சிறிசேன நாட்டை விட்டு வெளியேறியிருந்தவர். இவர் சிங்கப்பூர்ல இருந்து கொண்டு எங்களுக்கு எப்படியான உத்தரவுகளை பிறப்பிச்சவர். இந்த குண்டு தாக்குதல் மைத்ரிபாலவுக்கு தெரிந்துதான் இடம்பெற்றது என்று சொல்லி பல புதிய தகவல்களை நீதிபதிக்கு முன்னிலையில வைத்து போட்டுடைத்திருக்கிறார். அவை எல்லாமே இப்ப வெளியாக இருக்குது. அது மட்டும் இல்லாம நேற்றைய தினம் மர்மமான முறையில் உயிரிழந்திருக்கக்கூடிய இந்த திரைசேரி அதிகாரியினுடைய உடம்புல இருந்து வெட்டு காயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. இது பற்றியும் இன்றைக்கு பல சர்ச்சையான தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்குது. அவையெல்லாம் என்னன்ற பற்றி தான் இந்த காலையில விளக்கமா பார்க்க போறோம். அதுக்கு முதல் இப்பதான் நீங்கள் சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்க. அப்பதான் இது தொடர்பில் நாங்கள் போடக்கூடிய சகல காணொலிகளையும் நீங்க பார்க்கக்கூடியது போல் இருக்கும். என்ன விடயம் என்று சொன்னா நேற்றைக்கு முன்தினம் 29ஆம் தேதி இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் வழக்கு விசாரணைகளுக்காக அப்போதைய பாதுகாப்பு செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ முன்னிலையாக இருந்தவர். இவர் நீதிமன்றத்தில் நீதிபதிக்கு முன்னிலையில வைத்து இந்த மைத்ரிபால சிறிசேன செஞ்சிருக்கக்கூடிய பல விடயங்களை போட்டெடுத்திருக்கிறார். என்ன நடந்திருக்குது என்று சொன்னா இலங்கையில் 2015ஆம் ஆண்டு இந்த மைத்ரிபால சிறிசேனுடைய அரசாங்கம் ஆட்சிப்படம் ஏறின பிறகு ஜனாதிபதிக்கும் பிரதமருக்கும் இடையில பல சிக்கல்கள் காணப்பட்டிருக்குது. இதால அப்ப பிரதமராக இருந்திருக்கக்கூடிய ரணில் விக்ரமசிங்கவை இந்த மைத்ரிபால சிறிசேன பிரதமர் பதவியில் இருந்து நீக்கி போட்டு அதுக்கு பதிலாக புதிய பிரதமராக மஹிந்த ராஜபக்சவை தெரிவு செய்திருக்கிறார். இருந்தாலும் இந்த ரணில் விக்ரமசிங்க நீதிமன்றத்துக்கு போய் நீதிமன்றத்தினுடைய உத்தரவோட மீள அவரே பிரதமர் பதவியில வந்து இருந்திருக்கிறார். இதால இந்த மைத்ரிபால சிறிசேனவுக்கும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இடையில பல கருத்து மோதல்கள் ஏற்பட்டிருக்குது. அதன் காரணமாக இந்த ஆட்சி அதிகாரத்தை ஒரு நேர்கோட்டில் கொண்டு செல்ல முடியல. இப்படி இருக்க இலங்கையில 2019ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி ஒரு மிகப்பெரிய குண்டு தாக்குதல் இடம்பெற போகுது என்று சொல்லி இந்தியாவுடைய புலனாய்வு அமைப்பால இலங்கையினுடைய புலனாய்வு பிரிவுக்கு எச்சரிக்கப்பட்டிருக்குது. இதன்படி அப்ப புலனாய்வு சேவையினுடைய இயக்குநராக இருந்தது நிலந்த ஜெயவர்தன என்று சொல்லப்படுகிற நபர். இருந்தாலும் இதற்கு பிறகு நடைபெற்ற எந்த பாதுகாப்பு கூட்டத்திலையும் இப்படி ஒரு எச்சரிக்கை வந்திருக்குது, குண்டு தாக்குதல் நடைபெற போகுது என்ற எந்த விடயங்களுமே இலங்கையினுடைய எந்த அதிகாரிகளுக்கும் பகிரப்படையில. இதற்கு நான் தான் சாட்சி என்று சொல்லி இந்த ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ சொல்லியிருக்கிறார். இப்படி இருக்க ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி இந்த குண்டு தாக்குதல் நடைபெறுது. ஆனா ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதியே அப்ப ஜனாதிபதியாக இருந்திருக்கக்கூடிய இந்த மைத்ரிபால சிறிசேன அவருடைய குடும்பத்தோட சிங்கப்பூருக்கு போயிருக்கிறார். இதால கட்டளை வழங்குற எல்லா அதிகாரமுமே அப்படியே முடக்கப்படுது. நான் உட்பட எனக்கு கீழே இருந்திருக்கக்கூடிய சகல அதிகாரிகளுமே செயற்படாத பொம்மைகளாகத்தான் இருந்தாங்கள் என்று சொல்லி இந்த ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ சொல்றார். இதன் பிரகாரம் அவர்கள் திட்டமிட்டபடியே ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி இந்த குண்டு தாக்குதல் இடம்பெறுது. ஆனா ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி, அதாவது இந்த குண்டு தாக்குதல் நடைபெறத்துக்கு முதல் நாள் இரவு வேளையில இந்த புலனாய்வு சேவையினுடைய இயக்குனர் இந்த நிலந்த ஜெயவர்தன எனக்கு அழைப்படுத்து மெதடிஸ்ட் தேவாலயம் எங்க இருக்குது என்று சொல்லி ஒரு கேள்வியை கேட்டவர். இதனால நான் அந்த இடத்தை சொல்லி போட்டு ஏன் கேட்கிறீங்கள் என்று சொல்லி கேட்கும் போதுதான் இப்படி ஒரு குண்டு தாக்குதல் நடைபெற போகிறதாக சொல்லப்பட்டிருக்குது. அதுல 8 இடங்கள் சொல்லப்பட்டிருக்குது. அதுல மெதடிஸ்ட் தேவாலயமும் உண்டு என்று சொல்லி இந்த நிலந்த ஜெயவர்தன பாதுகாப்பு செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோக்கு சொல்லி இருக்கிறார். இந்த எல்லா விடயங்களையுமே நேற்றைக்கு முன்தினம் தான் நீதிமன்றத்தில் வைத்து வெளியிடப்பட்டிருக்குது. இதை விட இந்த தாக்குதலுக்கு பிறகு உடனடியாக அப்ப பிரதமராக இருந்திருக்கக்கூடிய ரணில் விக்ரமசிங்கவால ஒரு அவசர கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டது. அதால அதுல கலந்து கொள்றதுக்காக நான் புறப்பட்டு கொண்டிருந்த நேரத்தில் உடனடியாக மைத்ரிபால சிறிசேனவிட்ட இருந்து எனக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது. அதாவது அவர் சிங்கப்பூர்ல இருந்து எனக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு எடுத்தவர். இதுல அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டாம் என்று சொல்லி மைத்ரிபால சிறிசேன என்ன கேட்டுக்கொண்டவர். இருந்தாலும் நான் கண்ணக்க வாதங்களை மேற்கொண்டு நிச்சயமாக அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளுவேன் என்று சொன்ன பிறகு அவர் எந்த விதமான பதிலும் இல்லாம தொலைபேசியை துண்டித்திருந்தவர். இதற்கு பிறகு 1-2 நிமிடங்களிலேயே ஜனாதிபதியினுடைய செயலாளராக இருந்த நபர்கிட்ட இருந்து எனக்கு தொலைபேசி அழைப்பு வந்தது. அதுல இப்படி மைத்ரிபால சிறிசேன தொலைபேசி அழைப்படுத்த வேண்டும், இந்த கூட்டத்தில் என்ன கலந்து கொள்ள வேண்டாம் என்று கேட்டுக்கொண்ட வேண்டும் இந்த ஜனாதிபதி செயலாளர் என்னிட்ட சொல்லியிருந்தார். இப்படி சகல விடயங்கள்
விடயங்களுமே மைத்ரிபால சிறிசேனவுக்கு தெரிந்திருந்தது. அவருக்கு தெரிந்துதான் இந்த குண்டு தாக்குதல் இடம்பெற்றது, அதுல நான் உறுதியாக இருக்கிறேன் என்று சொல்லி நேற்றைக்கு முன்தினம் நீதிமன்றத்தில் வைத்து இந்த ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ வெளியிட்டிருக்கிறார். உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய விடயம் வெளிவந்திருக்குது. அதை விட இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலுடைய பிரதான சாட்சியாக இருக்கக்கூடிய இந்த அசாத் மௌலானாட்ட வாக்குமூலங்களை பெறறதுக்காக இலங்கையினுடைய புலனாய்வு சேவையினுடைய தலைவர் ஷானி அபியசேகர இப்ப பிரான்ஸ் நாட்டுக்கு பயணம் மேற்கொண்டிருக்கிறார். இதற்கு பிறகு இப்படியான புதிய தகவல்கள் வெளியாக போகுது. வேற யாரெல்லாம் சிக்க போகிறார்கள் என்றதை பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இப்படி இருக்கேதான் இன்றைக்கு பல்லத்த சர்ச்சையாக மாறி இருக்கக்கூடிய விடயம் இந்த திரைசேரி அதிகாரி ரங்க நிசங்க ராஜபக்ச மர்மமான முறையில் உயிரிழந்திருக்கக்கூடிய விவகாரம். என்ன நடந்திருக்குதுன்னு சொன்னா, நேற்றைய தினம் குளாப்புட்டி பகுதியில் இருக்கக்கூடிய இவருடைய வீட்டு தோட்டத்தில் இருந்து மாலை 2 மணி அளவில் இவர் மர்மமான முறையில் உயிரிழந்த நிலையில மீட்கப்பட்டவர். இது தொடர்பில் இன்றைக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னா, இந்த ரங்க நிசங்க ராஜபக்ச என்று சொல்லப்படுகிறவர் இலங்கையினுடைய நிதி அமைச்சில் வெளிநாட்டு அலுவல்கள் திணைக்களத்தில் உதவி இயக்குநராக கடமையாற்றக்கூடிய ஒருவர். இவர் விட்டிருக்கக்கூடிய ஒரு சிறிய தவறு, அதாவது கவன இனம் காரணமாகத்தான் இந்த 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர்களுமே ஆஸ்திரேலிய நாட்டுக்கு அனுப்பப்படாம இன்னும் ஒரு நாட்டுக்கு அனுப்பப்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டு இந்த ரங்க நிசங்க ராஜபக்சவோட சேர்த்து மொத்தமாக 4 பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார்கள். இதற்கு பிறகு இது தொடர்பில் பலத்த விசாரணைகள் முன்னெடுத்துக் கொண்டு வந்த நேரம் நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் இது தொடர்பில் காரசாரமான விவாதங்கள் இடம்பெற்றது. அதன்போது இந்த ரங்க நிசங்க ராஜபக்ச எந்த விதமான விசாரணைகளுக்கு முன்னிலையாக என்று சொல்லி பலதரப்பட்ட நபர்களால் குற்றம் சாட்டப்பட்டது. ஆனால் இது ஒரு பொய்யான விடயம் என்று தெரிய வந்திருக்கிறது. ஏனென்று சொன்னா, இந்த ரங்க நிசங்க ராஜபக்ச விட்ட மொத்தமாக 3 தடவைகள் விசாரணை இடம்பெற்றிருக்கு. அதாவது இவர்கிட்ட இருந்து 3 தடவைகள் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டிருக்குது. ஒருக்கா இவர் பதவியில் இருந்த நேரம் ஒரு தடவையும், பதவியை விட்டு இடைநிறுத்தப்பட்ட பிறகு 2 தடவையும் இந்த வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்குது. இதன் பிரகாரம் இவர் முழுமையான ஒத்துழைப்பை வழங்கி இருக்கிறார். ஆனால் இந்த மர்மமான உயிரிழப்பு ஏன் இடம்பெற்றது என்று சொல்லி இப்ப பலத்த சர்ச்சைகள் ஏற்பட்டிருக்குது. இது தொடர்பில் இன்றைக்கு ஒரு புதிய விடயம் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது இந்த ரங்க நிசங்க ராஜபக்சவனுடைய உடல்ல வெட்டுக்காயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. இவருடைய கைப்பகுதியிலையும் கால் பகுதியிலையும் இந்த வெட்டுக்காயங்கள் இடம்பெற்றிருக்குது. இதால அதிகமான குருதி வெளியேறி இவர் உயிரிழந்ததாக சொல்லப்பட்டிருக்குது. இருந்தாலும் அந்த வெட்டுக்காயங்களுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய கத்தியும் அதே இடத்துல இருந்துதான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. இது தொடர்பில் அந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய வேலையாட்களை விசாரணை செய்யும் போது அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னா, இவருக்கு சொந்தமாக ஒரு பாக்கு தோட்டம் இங்க இருக்குது. இவர் என்னதான் அரசு அதிகாரியாக இருந்தாலும் இந்த தோட்டத்திலையும் அவர் கவனம் செலுத்திக் கொண்டு வரார். வழமை போலதான் இன்றைக்கும் காலை 10 மணி அளவில் இந்த தோட்டத்துக்கு வருகை தந்திருந்தவர். இதற்கு பிறகு மாலை 2 மணிக்குத்தான் நாங்கள் அவரை கண்டனாங்கள். அந்த நேரத்தில் அவர் உயிரிழந்த நிலையில தான் கண்டுபிடிக்கப்பட்டவர். இதற்கு பிறகு உடனடியாக அவருடைய மகளுக்கு நாங்கள் தகவல் சொன்னாங்கள். அந்த நேரத்தில் அவருடைய உடல்ல வெட்டுக்காயங்கள் காணப்பட்டது. அதுக்கு பயன்படுத்தப்பட்ட கத்தியும் அதற்கு அருகில் தான் இருந்தது. அதை நாங்கள் கண்ணால கண்டனாங்கள் என்று சொல்லி அந்த தோட்டத்தில் பணிபுரியக்கூடிய பணியாளர்கள் ஒரு வாக்குமூலம் அளித்திருக்கிறார்கள். இதை வச்சுக்கொண்டு போலீஸ் தரப்பு இப்ப விசாரணைகளை மேற்கொண்டிருக்குது. என்னதான் இது தற்கொலையாக இருந்தாலும் கூட அவருடைய தொலைபேசி சாதனங்கள் எல்லாமே சரிபார்க்க வேண்டும். அதாவது அவர் பயன்படுத்தி இருக்கக்கூடிய கணனிகள், தொலைபேசிகள் எல்லாம் முழுமையான ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு ஒரு புதிய கோரிக்கை முன்வைக்கப்பட்டு 2 சிறப்பு விசேட குழுக்களால் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. இப்படி இருக்கேதான் இன்றைக்கு நுரலியாவில் வைத்து ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கா ஒரு அதிரடியான உரை ஆற்றியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னா, இலங்கையில இந்த 2026ஆம் ஆண்டுன்றது பலர் சிறைவாசம் அனுபவிக்கக்கூடிய ஆண்டாக இருக்க போகுது. இதுல பல ஊழல் குற்றச்சாட்டுகள், பல அரசியல்வாதிகள், பல பாதாள கும்பல்கள் என்று சொல்லி பல பேர் சிறைக்குள்ள செல்ல போகிறார்கள். அது யாராக இருந்தாலும் அவர்கள் சிறைவாசம் அனுபவிக்கிறது உறுதி என்று சொல்லி ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கா சொல்லியிருக்கிறார். இதை விட இந்த மாதம், இந்த மே மாதத்துல மொத்தமாக 1000 வழக்கு விசாரணைகள் இடம்பெற போகுது. அதை விட நேற்றைய தினம் 30ஆம் தேதி ஒரு பிரதான வழக்கு விசாரணை முடிவுக்கு வர இருந்தது. அதாவது தீர்ப்பு வழங்கப்பட இருந்தது. இருந்தாலும் அது மே மாதத்தில் ஒத்திவைக்கப்பட்டு இந்த மாதம் அதற்கான தீர்ப்பு வழங்கப்பட போகுது. இதுல பரம்பரை ஜனாதிபதியோ இல்ல பரம்பரை பிரதமரோ அல்லது முன்னாள் ஜனாதிபதியினுடைய மனைவியோ அவருடைய மகனோ இல்ல மருமகனோ யாரென்றான சிக்கி இருக்கலாம். அது யாராக இருந்தாலும் சட்டம் எல்லாருக்கும் சமம். அவர்கள் சிறை செல்றது உறுதி. அதை யாராலையும் மாற்ற முடியாது என்று சொல்லி இன்றைய தினம் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கா சொல்லியிருக்கிறார். அது மட்டுமில்லாம இந்த பாதாள உலக குழுக்கள் பல பேர் இப்ப வெளிநாடுகளில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை நாங்கள் மீள இலங்கைக்கு கொண்டு வர போறோம். ஆனா இது சாதாரண மக்களுக்கு பதட்டத்தை ஏற்படுத்தல. அந்த மக்கள் மத்தியில இருந்து எங்களுக்கு வரவேற்பு கிடைக்குது. இருந்தாலும் இந்த முன்னாள் அரசியல்வாதிகள் தான் இதற்கு பயப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய உண்மைகள் எல்லாமே வெளியில வந்துவிடும். இந்த பாதாள உலக கும்பலுக்கும் அவர்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய இந்த நெருங்கின தொடர்புகள் வெளித்தெரிந்துவிடும் என்று சொல்லி இந்த அரசியல் தலைமைகள் தான் இப்ப பயப்பட தொடங்கி இருக்கிறார்கள். இதாலதான் இந்த எங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை
கலைக்கிறதுக்காக ஒவ்வொரு முன்னாள் அமைச்சர் வீட்டை ஒவ்வொரு நாளுமே பல திட்டங்களை தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் இது எதுவுமே பலிக்க போறதில்ல. அவர்கள் சிறை செல்றது உறுதி. இந்த 2026ஆம் ஆண்டுன்றது அதிகபட்சமான கைதுகள் நடக்க போகிற ஆண்டாக இருக்க போகுது என்று சொல்லி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா இன்றைக்கு ஒரு காரசாரமான உரையாற்றி இருக்கிறார். என்னென்ன சம்பவங்கள் எல்லாம் நடைபெற போகுது, யாரெல்லாம் சிக்க போகிறார்கள் என்றதை பொறுத்திருந்துதான் பார்க்கணும். ஆக இந்த விடயங்கள் சார்ந்து மிக முக்கியமாக இப்ப இந்த ஜனாதிபதி அனுரகுமார் அவருடைய அரசாங்கத்தினுடைய ஆட்சி என்றது எப்படி இருக்குது? இவர்கள் ஒரு ஒழுங்கான நேர்த்தியான பாதையில பயணிக்கிறார்களா, இல்ல கடந்த அரசாங்கங்களை போல மக்களை ஏமாற்ற செயற்பாட்டில் ஈடுபடுறார்களா என்றதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்றதை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதே போல மேலும் ஒரு முக்கியமான பிரியோசனமான தகவலோட இன்னும் ஒரு காணொளியில் சந்திக்கிறேன். நன்றி.